ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வீடியோ இப்போதைக்கு போடவே இல்லை, 2 வாரம் ஆயிடுச்சு. அப்பப்போ எடுத்து வீடியோ போடுவேன் தெரியுமா, அந்த மாதிரி போடவே இல்லை. அப்படி போடாமே இருக்கக்கூடாதுங்கிறக்காக ஷார்ட்ஸ் அப்பப்போ போட்டேன். மற்றபடி லாங் வீடியோ எதுவுமே போடலை. ஸ்டிச்சிங் வீடியோ போடல, ப்ராடக்ட் பற்றின வீடியோ போடலை, எதுவுமே போடலை. ஒரு சில பேருக்கு தெரியும் ஏன் என்ன காரணம் அப்படின்னு, எல்லாருக்கும் தெரியாது. இந்த வீடியோவில் நான் அதை பற்றி சொல்ல போகிறேன். இது ஒரு முக்கியமான வீடியோ தான். என்னை கேட்டால் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் அந்த வீடியோலாம் இதெல்லாம் போடாத, வீடியோ போடாதான்னு சொன்னாங்க. ஆனால் நான் போடுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு விழிப்புணர்வாக நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம பட்ட கஷ்டம் மற்ற யாரும் படக்கூடாது, அது மாதிரி ஒரு விழிப்புணர்வாக இருப்பாங்க. அந்த ஒரு ரீசனாக வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் முக்கியமான, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ரீசெண்டாக ஒரு சின்ன ஆப்ரேஷனும் பண்ணியிருந்தோம். அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நான் போட போகிறேன். அதனால தான் நான் வீடியோவே போடவே இல்லை. ஒர்க்கு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிட்டு நான் வேலை பார்த்து. அதையும் மீறி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆப்ரேஷன் பண்ண மறுநாளே தான் நான் ஒரு 200 பார்சல் கிட்ட அன்றைக்கி டிஸ்பேச் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஆர்டர் பண்ணி இப்போ 1 மந்த்து கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 20 நாள் கிட்ட வந்துருச்சு, அனுப்பாமல் இருந்தோம். அதனால் ஆப்ரேஷன் பண்ண அதுக்கு மறுநாளோ தான் பேக்கிங் எல்லாம் அவங்க கூட சேர்ந்து நானும் பண்ணி எடுத்து போட்டிருந்தேன். அதை ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன் பாருங்கள். ஷால் வச்சு கவர் பண்ணியிருப்பேன். அது ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த 2வது நாள் தான் ஒரு சின்ன ஆப்ரேஷன். அது எதனால் பண்ணணும், கேர்லெஸ்ஸாக இருந்தனால தான் அப்படி நடந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் வீடியோ. என் ஹஸ்பண்ட் சொன்னது என்னென்னா, இதை பற்றி வீடியோ போடாத, ஏன்னா உன்னை பிடிக்காதவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் வீடியோ போடுறதுக்கு காரணம் மற்றவங்களுக்கு இது மாதிரி நடக்கக்கூடாது. அவங்க ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வோடு இருப்பாங்க, கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு போடுறேன். இன்னொன்று நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இன்னொருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்கன்னா, அப்படி ஒரு கேவலமான பிறவி இருக்காங்க அப்படின்னா, அது அவங்களோட கர்மா, அவங்களோட பாவம். அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, அது எனக்கு தேவையில்லை. இது நல்லவங்களுக்கு போயிட்டு சேரட்டும், அவங்க விழிப்புணர்வோடு இருக்கட்டும், அவங்க 4 பேருக்கு சொல்லட்டும் அப்படிங்கிற காரணம் தாங்க. மற்றவங்க சந்தோஷப்படுறாங்களா, 4 பேரை சந்தோஷப்படுத்தலாம், அது புண்ணியம். அது மாதிரி அடுத்தவங்களை அந்த சொன்னாங்கல்ல சந்தோஷப்படுவாங்க, அப்படியே எனக்கு உடம்பு சரியில்லைங்கிற நினச்சி அவங்க சந்தோஷப்பட்டாலும் அது எனக்கு புண்ணியம் தானே. சந்தோஷப்பட்டுட்டு போட்டுமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்ததே கர்மாவை கழிக்கத்தான். யாருக்குமே கஷ்டம் இல்லாத மனுஷங்க கிடையாது, நோய் நொடி இல்லாத மனுஷங்க கிடையாது. அந்த உலகத்தில் யாருமே எனக்கு எந்த கஷ்டமே இல்லைப்பா, நோய் நொடி இல்லை, பண கஷ்டம் மன கஷ்டம் எதுவுமே இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க கூட கிடையாதுங்க. ஏதாவது ஒரு குறை, ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும், வெளியே தெரியாது, அவ்வளோதான். இப்போ என்னையுமே நிறைய பேர் நினைப்பாங்க, இவளுக்கு என்ன கஷ்டம், ஊராக சுற்றுறேன், மேக்கப் பண்ணுறேன், வீடியோ போடுறேன், ஃபோட்டோ போடுறேன் அப்படிங்கிறதான் தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி எல்லாருக்குமே நிறைய விதமான கஷ்டங்கள், மன கஷ்டம், பண கஷ்டம், உடம்புல நோய் நொடி எல்லாம் இருக்கத்தான் செய்யும். குடும்பத்தில் பிரச்சனை, வாழ்க்கையில் பிரச்சனை, அந்த மாதிரி என்ன வெளியே தெரியாது, சொல்ல மாட்டாங்க, அவ்வளோதான். நான் சொல்கிறேன், நான் சொல்கிறதுக்கு அதான் சொல்லிட்டேன்ல, இதுதான் காரணம். என்ன பிரச்சனைன்னு நான் சொல்லிடுறேன். வளன்னு பேசிகிட்டு இருக்கேன். நான் எனக்கு ஒரு 1 இயர் கிட்ட நெஞ்சில் பிரெஸ்ட்டில் கட்டி மாதிரி இருந்துச்சு. நான் நினச்சேன் அந்த எப்படின்னா வலிக்கும், ரைட் சைடில் நான் சொல்கிறேன், ரைட் சைடில் இருந்துச்சு. அது டச் பண்ணி பார்த்தா நகலும், அங்கிட்டு இங்கிட்டு நகலும். அது ஃபஸ்ட்டு இந்த பீரியட்ஸ் முடிஞ்சோடனே கொஞ்சம் வலி இருக்காது, ஒரு லைட்டாக வலிக்கும். பீரியட்ஸ் கிட்ட வரப்போகுது அப்படின்னா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியிலேருந்து ஹெவியாக வலிக்கும். அப்போ நான் நினச்சேன், பீரியட்ஸ் டைம் வர்றதுனாலே ஹார்மோனல் சேஞ்சஸ் பாடியில் நடக்கும், ஸோ அதனால் வலிக்குது, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு நான் நினச்சிட்டு விட்டுட்டேன். ஆனால் அப்படின்னு நினச்சிட்டேன், எல்லாருக்கும் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி யார்ட்டையுமே ஷேர் பண்ணாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் லூஸ் மோஷன் போய் காய்ச்சல் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தோம்ல, அப்போ தான் சரி டாக்டர்கிட்ட சொல்லுவோம், 1 இயர் கிட்ட இருக்குது, அதுவும் கொஞ்சம் நாளைக்கு பார்க்க பெருசாகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், இப்படி எனக்கு கட்டி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இதை வச்சுட்டே இருக்கக்கூடாது, ஏமா 1 இயராக வச்சுட்டு இருந்தேன், அப்படிலாம் இருக்கக்கூடாது, இதை உடனே ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்தாங்க. சரின்ட்டு அதையும் எடுத்து நான் அசால்ட்டாக இருந்தேன். 1 வாரமாக ஸ்கேன் பண்ணி பார்க்காம, ஏன்னா அந்த ஃபீவர் லூஸ் மோஷனுக்கு தானே போயிருந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு எடுக்க போய் பார்த்தா ரைட் சைட்லேயும் கட்டியிருக்கு, லெஃப்ட் சைட்லேயும் கட்டியிருக்கு. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ரைட் சைடு பெருசாக இருக்குது. அது
எங்கே இருக்குது ரிப்போர்ட், எங்கே இருக்குது, வெளியே இருக்குது. ரைட் சைடில் வந்து பெருசாக இருக்குது, லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது அப்படின்ட்டாங்க. அதாவது ஹார்ட்டுக்கு பக்கத்தில் இந்த லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது அப்படின்ட்டாங்க. எனக்கு வந்து ஷாக்கு, என்னடா இது ரைட் சைடில் மட்டும் தானே இருந்துச்சு, லெஃப்ட் சைடில் எப்படின்னு எனக்கு தெரில. சரி இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு அவங்க வந்து எழுதி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இன்னொரு டெஸ்ட்டு கண்டிப்பாக பண்ணணும், அது நீங்கள் பண்ணிடுங்க. அதாவது அது என்ன கட்டி, கொழுப்பு கட்டியா, கேன்சர் கட்டியா, ரத்த கட்டா அப்படிங்கிற மாதிரி அதை செக் பண்ணணும். அது அந்த டெஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ண டாக்டரும் சொன்னாங்க. அப்புறம் வந்து நான் ரிப்போர்ட்டை காமிச்சோம்ல அந்த டாக்டரும் சொன்னாங்க. ஒரு 4-5 டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணோங்க. நான் வந்து என்ன கேட்டேன் அப்படின்னா, அந்த கட்டியை வந்து கரைக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். வாய்ப்பு இருக்கான்னு கேட்டேன். இல்லை வாய்ப்பே இல்லை, அது இன்னும் விட்டால் வளர்ந்துட்டு தான் இருக்கும், ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் என்னம்மா என்னடி இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், நீ மடிக்கு வா, ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி அதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க பயாப்சிங்கிற ஒரு இது பண்ணணும் அப்படின்னாங்க. பயாப்சி அப்படின்னா என்னன்னா, நெஞ்சில் அந்த கட்டியை வந்து கொஞ்சம் எடுத்து மும்பைக்கு அனுப்பி விடுவாங்க. அது என்ன கட்டி அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது மார்பில் நெஞ்சில் கட்டின்னு ஒன்று வந்தால் பிரெஸ்ட் கேன்சர் வரும் இல்லையா, அது மாதிரி இருந்துடக்கூடாது, அது என்ன கட்டின்னு டெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக 2 சைடும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பயாப்சி, சரி அந்த ஆப்ரேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுதாங்க பண்ணுச்சு. அது வந்து என்ன கட்டி அப்படிங்கிறதுக்காக என்னம்மா இறங்கு அப்படின்னு சொல்லி பண்ணியாச்சு. இந்த சைடு ஒரு 4 டைம் கன் ஷாட் மாதிரி பண்ணி ஓட்டை போட்டு எடுத்தாங்க. இந்த சைடும் எடுத்தாங்க, 2 சைடும் கட்டி எடுத்தாங்க, அனுப்புனாங்க. ஒரு 5 நாள் அல்லது 1 வீக்கில் ரிப்போர்ட் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த உண்மையிலே சொல்கிறேன், நான் வந்து கடவுள் நம்பிக்கை, ஆன்மீகம் இது இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் இப்போ நான் ஸ்ட்ராங்காக இருக்கிற காரணமே அதுதான். அப்புறம் என்னோட ராசி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா, இது வந்து 12 ராசியிலே இந்த ராசி நட்சத்திரம் வந்து கர்மாவை கழிக்கிறதுக்குன்னே பிறப்பெடுத்த ராசி நட்சத்திரம் தான் என்னோடது. மகரம், திருவோணம். எல்லா கஷ்டமும் படணும், உலகத்தில் இருக்க எல்லா கஷ்டமும் படணும், பட்டு இந்த ஜென்மம் இதான் கடைசி பிறவின்னு வைங்களா, இந்த ஜென்மத்தில் நல்லவங்களா இருக்கணும், எல்லாத்தையும் கழிச்சிட்டு முக்தி அடையணும் அப்படிங்கிறதா இதில் நான் அந்த எனக்கு வந்து கடவுள்னா என்ன, ஏன் பிறந்தோம், உலகம்னா என்ன, பிரபஞ்சம்னா என்ன, மனிதர்கள்னா என்ன அப்படின்னு கற்றுக்கணும்னு ஆர்வத்தில் தான் நான் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே போனேன். அந்த ஆர்வம் தான் என்னை அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போச்சு. அதை பற்றின தேடல்களை ஸ்டார்ட் பண்ணி இப்போவும் அந்த தேடல் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் மனுஷங்கன்னா என்ன, பிறப்பு இறப்புனா என்ன, பிரபஞ்சம்னா என்ன, அது எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். சவுண்டு போடாதடி செல்லும். மேட்ருக்கு வந்துடுவோம். அப்போ வந்து எனக்கு கட்டின்னு தெரிஞ்சப்போ எனக்கு வந்து ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. என்னன்னா எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து கணக்கம்பட்டி, பழனியில் இருக்கிற கணக்கம்பட்டி சித்தர் ஐயா தான் எனக்கு பழனிசாமி ஐயா, அழுக்கு மூட்டை சாமியார்னு சொல்லுவாங்க. அவர் முகம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏன்னு தெரியல, வந்துக்கிட்டே இருந்துச்சு, ரிப்பீட்டடாக அவர் முகம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவர் என்னமோ இனி நீங்கள் வா, நான் உனக்கு சரி பண்ணி தரேன் அப்படின்னு கூப்பிடுற மாதிரியே இருந்துச்சுங்க. பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் அவரோட ஜீவசமாதி மேலே சந்தன காப்பு, திருநீர் காப்பு சாத்துவாங்க. அதில் வந்து 140க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து தாங்க சாத்துவாங்க. அது வந்து தனியாக கணக்கம்பட்டியில் ஆஃபீஸ் ரூமில் கொடுப்பாங்க. ஒரு சில டைமிங்கில் தான் கொடுப்பாங்க. நம்ம நேரில் போய் ஐயாவை கும்பிட்டுட்டு அந்த ஒரு ஆளுக்கு 1 தான் கொடுப்பாங்க. ஒரு சந்தன காப்பு, ஒரு திருநீர் காப்பு. அந்த பாக்கெட் நான் வீட்டில் வச்சுருக்கேன். அதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். மெனக்கிட்டு அதுக்காண்டி போகணும் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அங்கேருந்து கணக்கம்பட்டி போய் வாங்கிக்கிட்டோம். எனக்கு வந்து அவர் அந்த ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னதுலேருந்து அவர் முகம், அவர் கோயில் ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. அங்கே போகணும்னு என் மனசு சொல்லிகிட்டே இருந்துச்சு. அது என்ன தெரியுமா, அவரே வந்து நீங்கள் வா, நான் சரி பண்ணி தரேன்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி போனேன், வாங்கிட்டு வந்தேன். அந்த பயாப்சி பண்ணிட்டோம், சின்ன ஆப்ரேஷன் பண்ணி 2 சைடு கொஞ்சம் கொஞ்சம் சதை எடுத்து அனுப்பிட்டாங்க. அதை அனுப்புனதுக்கப்புறம் தான் நான் அங்கே கணக்கம்பட்டிக்கே போனேன். போய் அதே மாதிரி வேண்டிக்கிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். காலையில் வெறும் வயிற்றில் சந்தன காப்பு கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிடணும், ஈவினிங் வந்து வெறும் வயிற்றில் திருநீர் காப்பு கொஞ்சம் சாப்பிடணும். இப்படி சாப்பிடணும். உடம்புல என்ன நோயாக இருந்தாலும் குணப்படுத்துகிற சக்தி அதில் இருக்குது. நான் நிறைய மூலிகைகள் கலந்து செஞ்சது, அதனால சக்தி இருக்குது. அதை முழு நம்பிக்கையோடு வாங்கிட்டு வந்திருக்கேன். சின்ன பயாப்சி, சின்ன ஆப்ரேஷன் பண்ணதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வேறு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன். கோயிலுக்கு, ஆமாம் கோயிலுக்கு போகணுன்னு கிளம்புறோம். அப்போ தான் ரிப்போர்ட் வந்துச்சு, கால் பண்ணி ரிப்போர்ட் வந்துச்சு. என்னென்னு பார்த்தா நார்மல் கொழுப்பு கட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொண்டு சொன்னாங்க இதாக இருந்துச்சு. கோயிலுக்குன்னு கிளம்புறேன், அது ரிசல்ட் வந்துட்டு நார்மல் தான், கொழுப்பு கட்டி தான், எல்லாருக்கும் வர்ற கொழுப்பு கட்டி, நான் பயப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் அதை ஆப்ரேஷன் பண்ணி தாங்க எடுக்கணுமா அந்த கட்டியை, இல்லைன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து டாக்டர்கிட்ட நான் கேட்டேன், எதனால் இந்த கட்டி வருது அப்படின்னு சொல்லி கேட்டேன்.
நம்ம தான் லேசாக ஒன்று அதை அப்படியே விட மாட்டேன், அது என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணி அப்படி பண்ணுற ஆள். அப்போ வந்து அவங்க சொன்னது என்னென்னா உண்மையான காரணமும் இதுதான், பிரேசியர் எனி டைம் பிரேசியர் டைட்டாக போடக்கூடாது. நீங்கள் பகல் டைமில் போட்டாலும் சரி, நைட் டைமில் கண்டிப்பாக போடக்கூடாது, ஃப்ரீயாக தான் தூங்கணும். அப்புறம் வந்து ரத்த சீரோட்டம் நல்லா இருக்கணும் அந்த இடத்துல. அந்த டைட்டாக ட்ரெஸ் போட்டு நம்ம இறுக்கி பிடிச்சி வச்சுருக்கோமா, ரத்தம் சீராக ஓடாமல் அந்த கொழுப்பு கட்டி வந்து அங்கே ஃபார்ம் ஆகி வளர்ந்துக்கிட்டே வருது. ஒன்ஸ் கொழுப்பு கட்டி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதில் போய் அடுத்தடுத்து கொழுப்புகள் எல்லாம் சேரும். தவறான ஃபுட்டு சாப்பாடு சாப்பிட்றதுனாலையும் இது வந்து திரும்ப பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும். நான் வந்து ஜங்க் ஃபுட்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டேன், அதிகமாக இல்லை சுத்தமாகவே சாப்பிட மாட்டேன். உடம்புக்கு நல்லது மட்டும் தான் சாப்பிடுவேன், இல்லைனா பட்னியாக கிடந்தாலும் கிடப்பேனே தவிர தவறான உணவுகள் சாப்பிட மாட்டேன். காரணம்னா அந்த பிரேசியர் போடுறது, டைட்டாக போடுறது, ப்ளஸ் பிளட் சர்க்குலேஷன் அந்த இடத்துல இல்லை. அதனால தான் நான் ஆலியார் போனேன் தெரியுமா, பொள்ளாச்சியில். அப்போ வந்து அங்கே உடற்பயிற்சியில் சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போ இந்த பயிற்சி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே தான் எனக்கு வந்துருச்சு, அந்த பயிற்சி பண்ணணும் அப்படின்னா உடம்புல எந்த நோய் நொடி எதுவுமே வராது, இருக்காது. அந்த மாதிரி பயிற்சி தாங்க அங்கே எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. விழிப்புணர்வு வீடியோன்னு சொன்ன தெரியுமா, இது தாங்க உங்களுக்கு முக்கியமானது ஒன்று. நெஞ்சில் கட்டி மாதிரி ஏதாவது உங்களுக்கு தென்பட்டாலோ அது என்னன்னு உடனே கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி 1500 ரூபாய் ஆகும், ஒரு 2000 தான் வரும். ஸ்கேன் பண்ணி பார்த்துருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பகல் டைமில் நீங்கள் பிரேசியர் போட்டுக்கோங்க, நைட் டைமில் ப்ளீஸ் போடாதீங்க. தூங்கும்போது ஃப்ரீயாக தான் தூங்கணும், அப்போ தான் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அப்புறம் வந்து எக்ஸசைஸ், உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்புறம் ஃபுட்டு, சாப்பாடும் நல்ல உணவுகள் மட்டும் சாப்பிடணும், கொழுப்பு உணவுகள் வந்து சாப்பிடக்கூடாது, தவிர்த்துடணும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் அந்த மாதிரி வராதுங்க. அது மட்டும் இல்லை, கொழுப்பு கட்டி மட்டும் இல்லை, எந்த நோயாக இருந்தாலும் கொஞ்சம் நல்ல மாதிரி இருந்தோம் அப்படின்னா வராது. நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருப்பேன். இந்த 2 காரணம், ட்ரெஸ்ஸு டைட்டாக போடுறது, எனி டைம் போட்டே இருக்கிறது, ப்ளஸ் ரத்த சீரோட்டம் இல்லை அப்படிங்கிறதுனால தாங்க எனக்கு இது வந்துச்சு. இப்போ இது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நான் நல்லா இருக்கேன், நார்மல் கொழுப்பு கட்டி தான். இதை வந்து நான் மூலிகை, என்னோட உடற்பயிற்சினாலும் மூலிகை மருந்து சாப்பிட்டும் கரைக்க முயற்சி பண்ணுவேன். ஒரு மாதம் கழித்து திரும்ப ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா அது கரையும் நம்பிக்கை இருக்குது. கரையல்னா திரும்ப குட்டி ஆப்ரேஷன் தான், பண்ணி எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் சொன்னாங்க, இதெல்லாம் சொல்லாத, எனக்கு வேர்த்துட்டு முகமெல்லாம், இதெல்லாம் சொல்லாத, நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஒருத்தருக்கு எதிரியாக இருந்தால் கூட அவங்களுக்கு முடியலைன்னா இரக்கம் வரணும் மனசில், அவங்க தான் மனித பிறவி. அப்படி இரக்கம் வரல, சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா அவங்கள மாதிரி ஒரு கேவலமான பிறவி, பூமியிலே வாழ தகுதி இல்லாத பிறவி. கடவுள் மன்னிக்கவே மாட்டார் அப்படி உள்ள குணமுள்ள மனிதர்களை. அப்படி இருக்கிறவங்க இருக்காங்கன்னா அது இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து அதான் சொல்லிட்டேனே, நல்லவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, அவ்வளோதான். அவங்க இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாது, யாருக்கும் இந்த பிரச்சனை வரக்கூடாது. சின்ன கட்டி மாதிரி எதுவும் தென்பட்டாலும் உடனே கொஞ்சம் ஒரு ஸ்கேன் எடுத்து ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஸ்கேன் எடுத்து பார்த்துருங்க, அதான் நல்லது. ஏன்னா சின்னதாக இருக்கையில் பார்த்தோம் அப்படின்னா அது ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் வளர்ந்து பெருசானதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை, வலிகள் தாங்க வேண்டியதாக இருக்கும். அதனால தாங்க இந்த வீடியோ. இப்போ எனக்கு புண்ணு ஆறிடுச்சு, அந்த ஆப்ரேட் பண்ணி ஒரு 4 நாளைக்கு குளிக்க முடியாமலாம் இருந்தேன். அதனால தான் அந்த ஷால் வந்து நான் ஷார்ட் வீடியோ, பார்சல் வீடியோவில் ஷால் வந்து கவர் பண்ணியிருப்பேன். அதனால தான், வேறு என்ன, அவ்வளோதான். இதே மாதிரி ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து எதையும் தாங்கும் இதயம், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தடைகள் வந்தாலும் என்ன வந்தாலும் நான் ஆல்ரெடி நிறைய கஷ்டப்பட்டு வந்தவ தான். அதனால் எனக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. அவ்வளோதான், வேறு என்ன, எல்லாத்தையுமே கடந்து போகலாம், எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணலாம். இது வந்து தாங்க முடியாத கஷ்டம் அப்படின்லாம் எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே தாங்கி கடந்து வந்து ஜெயிச்சிடலாம், தாங்கிக்கலாம், கடந்து வந்துடலாம், சரியாக்கிடலாம். அவ்வளோதான். எல்லோரும் உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க, நல்ல உணவுகள் மட்டுமே சாப்பிடுங்க, உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உடம்புல ஃபுல்லாக ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும். இது வந்து இதுக்காக மட்டும் இல்லை, பொதுவாகவே நான் சொல்கிறேன், உடம்பு தாங்க நம்மளுக்கு, உடம்ப நல்லா டேக் கேர் பண்ணணும். என்னோட அக்காவோ, என்னைய அக்காவா, தங்கச்சா, ஃப்ரெண்ட்ஸா, அவங்க வீட்டு பொண்ணா நினச்சி இருப்பீங்கல்ல, நிறைய பேர் இருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் தான் நான் சொல்கிறேன். அவ்வளோதான், வேறு என்ன. வினோல பாப்பா கேட்டுகிட்டே இருந்தா, அவட்ட சொன்னேன் வாட்ஸ்அப்பில் எப்படி முடியலடா அப்படின்னு, சவுண்டு போட்டுகிட்டே இருக்கான் தர்ஷன், கேட்டுகிட்டே இருந்தா இப்போ எப்படிக்கா இருக்குன்னு. இப்போ பரவாயில்லடா, நான் நல்லா இருக்கேன். இதை தெரிஞ்சவங்க நிறைய பேர் உண்மையில இதை நேரடியாக இப்போ வீடியோ போடாமல் தெரிஞ்சவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க நிறைய. எனக்கு அது பெருசாக தெரியல, ஆனால் மற்றவங்க இதை கேள்விப்பட்டவங்க ரொம்ப கவலைப்பட்டு ஃபீல் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இவ்வளோ நல்ல மனுஷங்கள்லாம் இருக்க போய் தான் கொஞ்சமாவது மழைகளாக வருது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. பரவாயில்ல, என்னையை விட அவங்க கேள்விப்பட்டவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கவலைப்பட்டாங்க. அந்த மாதிரி
பேசினாங்க நிறைய பேர், உடம்பு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. அதில் உங்க அன்பு தாங்க எல்லாமே, அன்பு தான், வேறு ஒன்றுமே இல்லை. அன்பே கடவுள், அன்பு தான் எல்லாமே. நம்ம எல்லாருக்கிட்டேயும் சக மனுஷங்கக்கிட்ட அன்போடு இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. எது வந்தாலும் தாங்கிக்கலாம், ஃபேஸ் பண்ணலாம். தாங்க முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாருமே தைரியமாக இருக்கணும். மன கஷ்டம், பண கஷ்டம், உடம்பு கஷ்டம், எது வந்தாலும் தைரியமாக இருக்கணும், தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பாய். எக்ஸசைஸ் பண்ணுறாங்க தங்க மயிலடி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? யாரையுமே நம்ம வெளியில் பார்த்துட்டு இவங்களுக்கு எந்த கஷ்டமே இல்லை, இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லைன்னு நினைக்காதீங்க தயவுசெய்து. ஏன்னா நான் அப்படி யாரையும் நினைக்க மாட்டேன். அம்பானி ஃபேமிலிக்கே, அவங்க பெரிய பணக்காரங்க தானே, அவங்களுக்கே இருக்கும் மன கஷ்டம், ஏதாவது உடம்பு கஷ்டம், ஏதாவது ஒன்று இருக்கத்தான் செய்யும். கடவுள் அதான் சொன்னனே, மனித பிறவியே கர்மா கழிக்க பிறந்த பிறவிதான். எல்லாருக்கும் கஷ்டம்னு ஒன்று இருக்கும், வெளியே தெரியாது, அவ்வளோதான். நிறைய பேர் வெளியில் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சொன்னால் இவங்க சந்தோஷப்படுவாங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சந்தோஷப்படுவாங்க, எதிர்த்த வீட்டு சொந்தக்காரங்க சந்தோஷப்படுவாங்க, சொந்தக்காரங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு. நான் அதெல்லாம் யாரையும் பற்றியும் கேர் பண்ணிக்கவே மாட்டேங்க. அதனால் நம்ம எது பண்ணாலும் அதில் ஒரு நல்லது இருக்கணும். ஒரு 4 பேருக்கு அட்லீஸ்ட் 2 பேருக்காவது நல்லது இருக்கணும், அவ்வளோதான் என்னோட எண்ணம். அதை தவிர மற்றவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படி இப்படி அதெல்லாம் நான், அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் நான் நினைக்கவே மாட்டேன். அவ்வளோதான். அதான் இதான் சொல்ல வந்தேன். அடுத்தவங்களை எப்போதுமே உனக்கு என்னப்பா நீ நல்லா இருக்க அப்படிங்கிற எண்ணம் மட்டும் வேண்டவே வேண்டாம். ஏன்னா என்னைய பார்த்தே நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்கிட்டயே, உனக்கு என்னப்பா நீ நல்லா ஊரா சுத்துற ஜாலியாக இருக்க அப்படின்னு. அவங்கவுங்க வாழ்க்கையில் போய் வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் அவங்களோட கஷ்டங்கள். ஸோ அப்படி நினைக்காதீங்க யாரையும். தேங்க்யூ.